தாம் பிரதமராக இருந்தபோது தம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்ததோ அப்படிதான் இப்போதும் இருக்கிறது என்று முன்னாள் பிரதமரும் பெரா நாடாளுமன்ற உறுப்பினருமான ரதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்துள்ளார். தாம் பெரிதாக எதற்கும் உணர்ச்சி வசப்படுபவன் அல்ல, அதனால் தாம் அமைதியாக இருப்பதாக தென்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். அம்னோவின் உயர்ந்த பொறுப்பிலும் நாட்டின் உயர்ந்த பொறுப்பிலும் தாம் இருந்துவிட்டேன் என்பதற்காக எதையாவது சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் கூறினார். தாம் அம்னோக்காரன், இப்பவும் எப்பவும் தாம் அம்னோக்காரன் தான் என்பதில் மாற்றம் இல்லை என்றும், அம்னோவிலிருந்து விலகுவது குறித்து எந்த ஒரு சிந்தனையும் இப்போதைக்கு இல்லை என்றும் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் என்கிற அடையாளம் தமக்கு உள்ளது என்பதற்காக இப்போதைய பிரதமரையும் ஆட்சியில் இருக்கும் அமைச்சர்கள் குறித்தும் கருத்து தெரிவிப்பது அவசியம் அற்றது என்று அவர் கூறினார். ஒவ்வொரு தலைவருக்கும் அவர்களுக்கான தனித்துவத்தில் அந்த துறையை வழி நடத்துகிறார்கள். மக்களுக்கு பயனளிக்கிறதா என்பதை மட்டுமே நாம் சிந்திக்க வேண்டும் என்று டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.